டீ கடையில் கிடைக்கிற இந்த இனிப்பு போண்டா சின்ன வயசுலேருந்து என்னோட ஃபேவரட். அம்மா என்னதான் வீட்டில் செஞ்சு கொடுத்தாலும் அந்த டேஸ்ட்டே இல்லைம்மான்னு நான் சொல்லிட்டே இருப்பேன். அப்போல்லாம் நம்ம என்ன வெளியில் வாங்கி சாப்பிட்டாலும் உடம்புக்கு பெருசாக எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் இன்னைக்கு நிலமை அப்படி இல்லை. ஸோ இதை வீட்லேயே செய்யறதுக்கு 1 கப் வெல்லம், 1/2 கப் தண்ணி, ஒரு கொதி விட்டு வெல்லம் கரைஞ்சதுமே ஆஃப் பண்ணிடுங்க. நினைச்சதும் செய்கிற மாதிரி ஒரு ஸ்நாக் இது. யார் வேணாலும் எந்த டைம் வேணாலும் செஞ்சு டக்குன்னு சாப்பிட்றலாம். ஸோ வெல்லம் நல்லா ஆறுனதும் 1/4 கப் நான் கோதுமை மாவை எடுத்திருக்கேன். அடுத்து 2 டீஸ்பூன் ரவை, 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1/4 கப் தண்ணி கூட 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. ரெடியான மாவை நம்ம 10 இருந்து 20 நிமிஷம் ஊற விட போறோம். நல்லா இந்த மாதிரி ஃபாலிங் கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிக்கோங்க. திக்காவும் இருக்கணும். நம்ம எண்ணெயில போடும்போது நம்ம கையில இருந்து பால் மாதிரி விழவும் செய்யணும். ஸோ இந்த இனிப்பு போண்டா செய்யறதுக்கு இன்னைக்கு நல்ல மனமான காடியா கடலெண்ணெய் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்களும் காடியா கடலெண்ணெயில ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம பண்ற காரமோ இல்ல இனிப்பு பலகாரமோ ரெண்டுத்தோட சுவையும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். என்ன இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம போண்டாவை போட்டுக்கலாம். 2 சைடும் திருப்பி போடுங்க. 4 இருந்து 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இந்த மாதிரி ஃப்ரை ஆகி நல்லா பிரவுன் ஆனதும் நீங்க எண்ணெயில இருந்து எடுத்துடலாம். வெளியில கிறிஸ்பியா உள்ள சாஃப்டா மைல்டான இனிப்போட சூப்பரா இருக்கும். அப்படியே மறக்காம ஸ்டவ்வோட சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோட சமைச்சீங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி